வணக்கம் பாலமுருகன். அதுல என்ன முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறோம்னா, இப்போ பல்ல புடுங்கின மாதிரி அதோடைய சின்னத்தை புடுங்கவும் அங்க இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் மொத்தமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ அதுக்கு ஒரு படி மேல போய் கடவாப்புலே புடுங்குற மாதிரி புலி அவங்க வச்சிருக்காங்க தெரியுங்களா, புலி கொடி. அந்த கொடிய என்ன அர்த்தத்துல நீங்க வச்சீங்க? அந்த கொடிக்கும் விடுதலை புலிகள் வச்சிருக்கக்கூடிய கொடிக்கும் சம்பந்தம் இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சில் இப்ப கொடியை முடக்கக்கூடிய வேலையை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்பவே எழுப்பப்பட்ட கேள்வி. ஆனா இவனுக்கு வெளியில் தெரிஞ்சா மொத்தமா நம்மளை வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மூடி மறைச்சிருக்காங்க. இதை கொண்டுட்டு வந்து வெளியில விட்டுருக்கு ஜூனியர் விகடன். 14 வருஷமா நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, உனக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு, அதனால உன் இஷ்டப்படி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி ஆட்டம் போடு, நாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முதலாளி சொல்லி விட்டுருக்காருன்னா இவனுங்கெல்லாம் சோத்த தின்றவனாங்களா இருந்திருந்தா அப்பயே யோசித்திருப்பானுங்க, என்னடா இது மற்றவனெல்லாம் இந்த வார்த்தையை பேசினோம்னா பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க, ஒரு பெயில் கிடைக்க மாட்டேங்குது, வருஷ கணக்கா ஜெயிலே விழுந்து சாக வேண்டியிருக்கு, ஆனா நமக்கு மட்டும் இவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறான்னா நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரிவிட் அடிப்பான் அப்படிங்கிற காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு அடிப்படை அறிவே இல்லாத அற்ற முண்டங்கள் தான் இந்த சீமானும் அவனுடைய ஜாம்பிஸ் தம்பிகள். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இவனே வாய விட்டு அவங்களுக்கு கூட டேஷ புண்ணாக்கிட்ட மாதிரி அடிக்கடி ஒரு லிமிட்டா இவனுங்க பேசியிருந்தா கூட என்னைக்காவது ஒரு ஆபத்து வந்தா உச்ச நீதிமன்றம் அது இதுன்னு கடைசியில் நமக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் நம்பிக்கை தூண்களான நீதிமன்றத்துல கூட போய் நம்ம எதையாவது முறையிட்டு வெளியில ஓடியாந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. இவனுங்க கரெக்டா போய் தலையை உள்ள கொடுத்த ஆக்ட் உள்ள போய் மாட்டிக்கிற மாதிரி இன்னும் என்னென்னலாம் பேசணுமோ எல்லா வார்த்தையுமே பேசி வச்சிருந்தானுங்க. அதுல குறிப்பான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நெய்தல் படை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எவனுமே இந்தியாவில் தீவிரவாதத்துக்கு இங்க தீவிரவாதம் புரட்சி ஆயுதங்கள் அப்படி இப்படி சொன்னா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. ஆனா இவன் அதுக்கு ஒரு கான்செப்ட் தியரியை சொல்லிக்கிட்டு நெய்தல் படைன்னு ஒரு படையை உருவாக்குவானா. ராணுவம் ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு படை இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவங்கிற ஒரு படை தான். ரெண்டாவது மாநில அதிகாரத்தில் உட்பட்டு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அவங்க தான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர். இவன் மட்டும் என்னடானா ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவன் வந்துட்டு நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் வந்துட்டு எல்லா பக்கம் வார்த்தைகளை இறச்சி விடவும் தம்பிகள்லாம் செம்மையா அந்த வார்த்தைகளை கேட்டு ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது செம்மையான ஆப்பா மாதிரி அண்ணனுக்கும் தம்பிக்கும் சூப்பரா குத்துன்னு குத்தக்கூடிய இடத்துல வந்து நின்றுருக்கு. அதாவது என்னைய கேட்ட கேள்வி, நெய்தல் படைக்கு நீ வச்சிருக்கக்கூடிய அர்த்தத்தை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லவும் இவங்க பெப்பன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஆர்வ கோளரா என்னைய விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் நான் கட்டுவேன், நெய்தல் படையை கட்டாயம் கட்டுவேன் சொல்லவும், சரி வா நீ கட்டினதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எங்க கிட்ட நீ வந்து கப்பம் கட்டு, நீ சொல்லியிருக்கக்கூடிய நெய்தல் படைக்கு விளக்கத்தை சொல்லு, அதை நாங்க தெரிஞ்சுக்கிறோங்க போது இவன் என்ன விளக்கம் சொல்லியிருப்பான்? இவன் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் தான் நல்லா வந்து ஊர்ல இருக்கக்கூடிய விளக்குன்னு விளக்கிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போட்டுக்கு 2 நபர்களை உட்கார வச்சுக்குவானா, கையெறி குண்டுனா என்ன? அதுதான் மேட்ரு. அவங்களுக்கு பொங்கலாகி வந்து நிற்கக்கூடிய விஷயம் அதுதான். கையெறி குண்டுகள் எடுத்துக்கிட்டு போய் ஒரு போட்டில் உட்காந்துப்பானா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ஃபுல்லா எத்தனை போட்டு கடலுக்குள்ள போகுதோ அத்தனை போட்டுகளுக்குள்ள 2 நெய்தல் படை வீரர்கள் போவாங்களாம். அந்த படை வீரர்கள் கையெறி குண்டுகள் எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே எடுத்து சொருகுன்னு அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள காடையர்கள் மேல வந்துகிட்டு வீசுவானா. இதை லாஜிக்கலா நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. ஏட்டா கூமுட்ட, நீ கையெறி குண்டு எடுத்துட்டு வந்து நீ வீசக்கூடிய தூரத்துடைய அளவும் அவன் துப்பாக்கி வச்சு டப்புன்னு போடக்கூடிய அந்த அளவுக்கெல்லாம் உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா நீ இந்த அளவுக்கெல்லாம் பேச மாட்ட. அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. சோ நம்ம அந்த லாஜிக்கல் சென்சேஷனுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் கையெறி குண்டை நீ எங்கே தயாரிப்பாய்? இதுதான் மேட்ரு. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து இப்ப நின்னுட்டாங்க. 2 நபர் இவனுடைய ஒரு யூடியூபை பார்த்து ஆயுதம் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலை துப்பாக்கியை தயாரிச்சு அதுக்குரிய மருந்துகளை எப்படின்னு யூடியூபை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேருமே
எங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கேட்டீங்கன்னா நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பழைய கதை. திரும்பவும் வந்து என்னைய அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கு, நீங்க ஆயுதத்தை தயாரிப்பீர்களா தயாரிக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு எல்லாமே சேர்ந்துக்கிட்டு போய் அங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. 14 வருஷம் நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஒரே கேள்வி, நான் என் நிலம், இந்த நிலம் மட்டும் என் கையில் சிக்குச்சு அவ்வளவுதான் நீ செத்த. இதுல இருந்து ஆரம்பிச்சு இவனுக்கு என்னென்னலாம் பேசிருக்கோமோ அத்தனையுமே ப்ரூஃபபிளா ரெக்கார்டா இங்க இருக்கு. அப்போ இவனுக்கு அங்க போய் என்னைய விசாரணையில இங்க வெளியில வந்துட்டு சாட்ட மாமா பேச சொல்றான், நாங்கள் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நாங்கள் இறையாண்மைக்கு எதிராக வன்முறைக்கு எதிராக நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம் சொன்னா, இது நாள் வரைக்கும் 14 வருஷமா மக்கள்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்குமே அப்பட்டமான பொய்ங்கிறத இவனுக்கு வந்து நிரூபிச்சிட்டாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி வெளியில வந்துகிட்டு நெய்தல் படையை கட்டுவேன்னு சொல்ல வேண்டியது, உள்ள போய் என்னடா வெடிகுண்டு தயாரிக்க போறேன்னு சொல்லி நீ சொல்லியிருக்கிற, எங்க தயாரிச்சு கேட்டா இல்லைங்க சாமி நாங்க அப்படிலாம் தயாரிக்கலைன்னா உன்னுடைய இரட்டை வேடம் எந்த அளவுக்கு அம்பலம் ஆகுங்கிறத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கடைசி சின்ன பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இவனுங்க வெளியில சொல்ல முடியாம முடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப வந்து புதுசா என்னையே கடைசியா ஒரு கேள்வியை வந்து நிப்பாட்டி இருக்கு, உன்னுடைய கட்சியின் கொள்கை என்ன அப்படிங்கும் போது இவங்களுடைய கட்சியின் கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ் தேசியம் சொல்லுவாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழ தமிழர்களுக்கு ஒரு ஈழத்தை மீட்டு தருவேன்னு சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்ப சாதாரணமான கேள்வி வரும், அப்ப எதுக்கு நீங்க எல்லாம் இந்தியாவில் உட்கார்ந்துருக்கீங்க? நீ இலங்கையில் இருக்கக்கூடிய பிரஜையா மாற போறியா, இலங்கை குடியுரிமைக்காக வேண்ட போறியா, அல்லது இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு நீ போட்டியிட போறியா அப்படிங்கிற இயல்பா கேள்வி வரும். அப்போ இவன் இலங்கைக்கு போவே முடியாதுங்கிற வார்த்தையை இந்த ஆளே சொல்லியிருக்கான் தந்தி டிவியில் இருக்கக்கூடிய பேட்டியில. அதாவது நான் இலங்கைக்கு போக மாட்டேங்கிற ஒரு விஷயத்துல தான் நீ வந்துட்டு இவ்வளவு பேசுறேன்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது, இலங்கைக்கே போகாத ஒரு ஆளு எப்படி இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தை மீட்டு கொடுப்பாங்கிற அறிவு இவனை நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. இவனுக்கு காசு கொடுக்குறாங்க பாருங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள், அவங்களுக்கு தான் அதெல்லாம் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அடி மூடத்தனமான ஒரு நம்பிக்கை. இவன் 1ஆம் நம்பர் ஒரு லூசு கோயா, இவனுக்கு இவனை பார்த்தா ஒரு காமெடி பீஸ். தமிழ்நாட்டில் போறவே வரவெல்லாம் இவனை வச்சு செய்யறாங்க. இவனை போய் ஈழத்தின் மீட்பாளர்னு நினைக்கக்கூடிய ஒரு கூமுட்டையா இருக்கக்கூடிய ஈழ சொந்தங்களை நினைச்சாதான் இப்ப நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எண்ணெயில கேட்கக்கூடிய கடைசி கேள்வி, நீ இலங்கைக்காரனா அல்லது இந்தியா பிரஜையா, இலங்கையின் பிரஜையா இந்தியன் பிரஜை என்ன சொல்லுவான்? நான் வந்து கேரளாவில் எங்களோட பரம்பரை வந்து தமிழ்நாட்டில் டிரான்ஸ்லேஷன், நான் ஒரு இந்தியன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவன் எப்படி வந்துகிட்டு போய் ஈழத்தமிழர்களை இது வாங்கி தர முடியும்? இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாம கடைசியில தோல்வியின் முகங்களாக இப்ப வந்து நின்றுட்டு இருக்காங்க. கடைசியா நீ வச்சிருக்கக்கூடிய புலிக்கொடிய இனிமே பயன்படுத்தினேன்னா எல்லா பயல்களையும் பிடிச்சு நிரந்தரமா ஜெயில போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டவும் இப்போ வீரியமெல்லாம் குறைஞ்சு போய் என்ன பேசுறதுன்னே தெரியாம மீடியா முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு, எப்பவுமே அப்படிதான் பேசுவான். இப்ப என்ன சொல்றது, சித்தம் கலங்கி போய் மொத்தமாவே இப்ப என்ன பேசுறதுனே தெரியாத அளவுக்கு பேசிட்டு இருக்கான். அதைத்தான் அண்ணாமலை முன்னாடி சொல்லிட்டு அப்படி இப்ப சீமான் அப்படிங்கிற ஒரு ஆளு பயத்தோட உச்ச கடத்துல அணைஞ்சிட்டு இருக்கா. அப்படி நான் சொன்னது எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு வருதா அப்படி இல்லையா அப்படிங்கிறத அவரு கேட்காம கேட்டதன் விளைவு இன்னும் கொஞ்ச நாள்ல நாம் தமிழர் கட்சி NTK நாதாக்கா அப்படிங்கிற சொல் பதங்கள் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிரும். அழிஞ்சு போய் தொலையட்டும், அது நாசமா போகட்டும். ஏன்னா இந்த கட்சி இருந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணி தமிழ் மக்களை காட்டி கொடுத்து தமிழர்கள் வாழ்வியலை வந்து அடியோடு பார்ப்பானு காட்டி கொடுக்கறதுக்கு பதிலா அந்த பார்ப்பான் ஆரம்பிச்சு பார்ப்பானே ஒழிச்சு கட்டினாலும் மிக சிறந்ததுதான். நமக்கெல்லாம் என்ன வேலைன்னா நமது நேரடி எதிரி RSS BJP நம்ம நேரடியாக எதிர்க்க போலாம். இந்த மாதிரி நாதாரி கிட்ட போய் நம்ம மாரடிக்கிறத விட நம்ம நேரடியாக அவனுங்கள்ட்ட எதிர்த்து நம்ம போராடுவது நம்மளுடைய அடிப்படை கொள்கை. ஆகையால் புல்லுருவிகள் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் பாடம்ங்கிறத இந்த நாதாக்கோடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் அனைவரும் கற்க வேண்டிய பாடம். ஆரம்பிக்கலாம்.